Next speaker is Honorable Vinayamurthy Muralidharan. You have only 5 minutes. Sorry. 5 minutes. வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றோம். பொதுவாக இன்று எங்களுடைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூறுகின்ற பொழுது தெளிவாக கூறினார், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தர்ப்பவாத அரசியலை மேற்கொள்கின்றது என்று. உண்மையிலே நாங்கள் மதிக்கப்படுகின்றவர்களில் சம்பந்தனையாகவும் ஒருவர் இங்கு மாவசிநாதியாக இருக்கின்றார். ஒரு பழம்பெரும் அரசியல்வாதிகள் நாங்கள் பின்பற்றியவர்கள். இருந்தாலும் அந்த வார்த்தைகளை மாறி மாறி கதைக்கின்ற பொழுது அதை நாங்கள் சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. தற்பொழுது ஒரு விடயத்தில் கூறினார், ஒரு ராணுவ அதிகாரி ஒரு ஆளுநராக இருக்கின்றார். அதாவது மேஜர் சந்திரஸ்ரீ அவர்கள் ஆளுநராக இருக்கின்றார். ஒரு கடற்படை தளபதி கிழக்கு மாநிலத்தில் ஆளுநராக இருக்கின்றார். அதே வேளையில் ஒரு ராணுவ தளபதி அரசாங்க அதிபராக இருக்கின்றார் என்று கூறினார். ஆனால் ஒரு கேள்வியை நான் இந்த இடத்தில் கேட்கின்றேன். ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு ஜனாதிபதியை, ஒரு ராணுவ தளபதியான ஜனாதிபதியை நீங்கள் கொண்டு வருவதற்காக சரத் பொன்சேகாவிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள். நடத்தியது மாத்திரமல்ல, அன்று எங்களுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து சரத் பொன்சேகாவுடன் கூட்டு சேர்ந்து அன்று நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தீர்கள். ஆகவே இதன் வேறுபாட்டை பாருங்கள். ஆகவே சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல் அல்லது தேர்தல் வருகின்ற பொழுது காலங்களில் கூட இவ்வாறான விடயங்களை கடத்தி கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. ஆகவே யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பாருங்கள், பாரி அபிவிருத்தியில் நடக்கின்றது. இன்று ஏனையின் பாதை வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 20,000 மில்லியன் செலவழிக்கப்பட்டு இரண்டமட குளத்திலிருந்து யாழ் குடாநாட்டு மக்களுக்காக தண்ணீர் கொண்டு வர போகின்றது. ஆகவே அவ்வாறு செய்கின்ற ஒரு ஜனாதிபதியின் பெயரை ஒரு சிறு ஒழுங்கைக்கு வைத்தால் நீங்கள் எதிர்க்கிறீர்கள். இன்று அந்த மக்கள் அனைவருக்குமே குடிநீர் கொடுக்கணும் என்று விரும்புகிறார் ஜனாதிபதி. அதுக்காக 20,000 மில்லியன் செலவழிக்கின்றார். அந்த குடாநாட்டு மக்கள் அவ்வளவும் திறம்பட போய் வர வேண்டும் என்று அந்த ஏனையின் பாதையை திருத்துகின்றார், ரயில்வே பாதையை போடுகின்றார். அவரின் பேரை ஒரு சிறு ஒழுங்கைக்கு வைத்தால் உங்களால் ஏன் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை? ஆகவே இங்கு கொழும்பிலே ஒரு சரவணமுத்து ஸ்டேடியம் இருந்தால் ஏன் வடக்கு கிழக்கிலே ஒரு மஹிந்த ராஜபக்ச ஸ்டேடியம் இருக்க முடியாது? நான் என்னுடைய மதிப்புக்குரிய வஜிர ராஜபக்ச அமைச்சரிடம் கேட்கின்றேன், நீங்கள் எங்களுக்கு ஒரு கிழக்கு மாநிலத்துக்கு ஒரு ஸ்டேடியத்தை தாருங்கள். இங்கு அமைச்சர் கிருஷ்ணலா இருக்கின்றார். நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர் ஜனாதிபதியின் பேரை அந்த ஸ்டேடியத்துக்கு நாங்கள் வைப்போம். ஏனென்றால் இதில் இனவாதம் பேச முடியாது. இன்று புத்த பெருமானை வைத்து இனவாதம் பேசுகின்றீர்கள். புத்த பெருமான் கடவுள், இன்றைக்கு ஒரு சிவா இருக்கலாம் கடவுள் என்று உங்களுக்கு தெரியும். அதை வச்சு பேசுகின்றீர்கள். இன்று பாணந்துறைக்கு போனீர்கள் என்றால் தெரியும், அனைத்து மக்களும் கூறுவார்கள் பிரபாகரனின் தாத்தாவின் கோயில் ஒன்று இருக்கின்றது என்று. அங்கு அந்த கோயிலை சிங்கள மக்கள் உடைக்கவில்லை, பேணி வருகின்றார்கள். போனால் கூறுவார்கள், ஒரு புத்த பெருமானின் ஆலயம் வருகின்ற பொழுது நீங்கள் எனது எதிர்க்கின்றீர்கள். சிறந்த போதனையுடையது. இந்து மதத்துக்கும் புத்த மதத்துக்கும் உறவு இருக்கின்றது. ஆகவே அதை நாங்கள் வளர்க்க வேண்டும். இன்று பாருங்கள், கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நாங்கள் சிங்கள மாணவர்களை அழைத்தோம். இன்று 300க்கும் மேற்பட்ட சிங்கள மாணவர்கள் அங்கு கல்வி இருக்கின்றார்கள். எதுவித வேறுபாடும் இல்லை. ஏறாவிலே விடுதலை புலிகளால் உடைக்கப்பட்ட ஒரு புத்த பெருமானின் கோயிலை நாங்கள் கட்டி அதை திறந்து வைத்தோம். அங்கு எதுவித பிரச்சனையும் இல்லை, இன பிரச்சனை இல்லை. ஆகவே நாங்கள் சற்று முன்னோடிகளாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக தற்பொழுது பாருங்கள், சேனல் 4 எல்லாரும் ஐரோப்பிய ஏகாதிபத்திய அரசியல் என்று அதை பிரச்சாரமாக எடுத்திருக்கின்றார்கள். இந்த தமிழ் மக்களை தூண்டி விடுவதற்காக திட்டமிட்ட அந்த ஒளிநாடா மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தினாலும் முடியும் அதைவிட மிகவும் கொடூரமான ஒரு ஒளிநாடாவை தமிழ் மக்களுக்கு எதிராக வெளியிடுவதற்கு முடியும். அனந்தலாவ படுகொலையிலிருந்து தலதா மாளிகையில் குண்டு வைத்ததிலிருந்து இங்கே எத்தனையோ ரயில்கள், எத்தனையோ பஸ்கள், அனுராபுரத்திலே சிங்கள மக்களை கொண்டது, குழந்தைகளை கொண்டதிலிருந்து ஒரு காத்தாங்குடி படுகொலை என்று ஒரு ஒளிநாடாவை வெளியிடலாம். ஜனாதிபதி நினைத்தால் இன்று வெளியிடலாம். ஏன் வெளியிடவில்லை? ஜனாதிபதி நினைக்கின்றார் எல்லாம் மறந்து, அதாவது அங்கிருக்கின்ற மக்கள் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களும் அவருடைய மக்கள். அதனால் சிங்கள மக்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க அவர் விரும்பவில்லை. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். யுத்தம் என்பது ஒரு கொடிய விடயம், இழப்பில்லாமல் வெல்ல முடியாது. ஆகவே அது நடந்தவை. கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைவூட்டி நாங்கள் அரசியல் லாபம் தேட முனையக்கூடாது என்பதை உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அபிவிருத்தி என்று வருகின்ற பொழுது அனைத்து சமூகங்களும் கைகோர்க்க வேண்டும்.
இன்று பாசிக்குழாவுக்கு வந்து பாருங்கள், இன்று அங்கு ஒரு எவ்வளவு திறமான அபிவிருத்திகள் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. அங்கு சிறந்த ஒரு உல்லாச விடுதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாலு மீன் வாடி அதில் பேர் தமிழ் பேரை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கே நீங்கள் அதை குற்றம் சாட்டினீர்கள். அங்கு கிட்டத்தட்ட அங்கு வேலை செய்கின்ற அனைவருமே தமிழர்கள். இதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த அபிவிருத்தி வருகின்ற பொழுது உங்களால் நாங்கள் பாசிக்குழாவிலே எங்களுடைய அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் காணியை கொடுக்கின்ற பொழுதோ எங்களிடம் அறிவித்தார், நாங்கள் அபிவிருத்தியாக கொடுக்க போன்றோம், புலம்பெயர்ந்து இருக்கின்ற தமிழர்களை கூப்பிடுங்கள், யாராவது வந்து கட்டட்டும். ஒருவர் கூட வரவில்லை. ஏன் இன்று கூட நான் உங்களிடம் கேட்கின்றேன், ஒரு புலம்பெயர்ந்த ஒரு செல்வந்தரை, ஒரு பணம் படைத்தவரை வர சொல்லுங்கள், உடனடியாக நாங்கள் காணியை தருகின்றோம், நாளை ஹோட்டலை திறவுங்கள் செய்வார்கள். ஆகவே அபிவிருத்தி என்று வருகின்ற பொழுது அனைவரும் கைகோத்து நின்றுதான் நாங்கள் எங்களுடைய மக்களை அபிவிருத்தி கொண்டு வர வேண்டும். ஆகவே அதற்காக இன்று நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஒருவருமே ஆட்சியிலிருந்து நீக்க முடியாது. இந்த அரசாங்கம் அந்த ஆட்சி முடியும் வரைக்கும் அவர் இந்த கதிரையில் இருப்பார் என்பதை அதுக்காக நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் தோள் கொடுப்போம். அதே நேரத்தில் ஒரு வசனம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை நாங்கள் ஒரு நாளும் தனிப்பிரதிகளாக, தமிழர்களை ஏக பிரதிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்றால் டக்ளஸ் தேவானந்த அமைச்சர் இருக்கின்றார், மலையகத்திலே தொண்டமானவர்கள் இருக்கின்றார், இன்று களம்பிலே பிரவாகனன் இருக்கின்றார், தியாம்பரம் இருக்கின்றார், இன்று நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே தமிழர்களின் பிரச்சனை என்று பேசுகின்ற பொழுது ஜனாதிபதியிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம், எங்கள் அனைவரையும் அழைத்து பேச வேண்டும். ஆகவே ஒரு கட்சி என்ற ரீதியில் நீங்கள் கதைக்கலாம் ஒழிய தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் நாங்கள் தான் என்று நீங்கள் கூற முடியாது என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.